ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்களில் எடுத்துக்காட்டு 1.8 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/3 மற்றும் 5/8 ஸோ ஆகியவற்றுக்கு இடையில் ஒரு விகிதமுறை எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 1/3க்கும் 5/9க்கும் இடையில் ஒரு விகிதமுறை எண்ணை கண்டுபிடிங்க. இந்த ரெண்டுக்கும் நடுமத்தில் 1/3க்கும் மற்றும் இதுக்கு 5/9க்கும் இடையில் ஒரு எண்ணை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம நடுமத்தில் ஒரு இந்த ரெண்டுக்கும் இடையில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல் எண்ணை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஏன்னு எடுத்துப்போம். ஏவோட மதிப்பு 1/3. அதேமாதிரி ரெண்டாவது எண் என்ன எடுத்துப்போம் 5/9 அப்படின்னு எடுத்துப்போம். பி அப்படின்னு எடுத்துப்போம். இப்போது ரெண்டு எண்ணுக்கும் இடையில் ஒரு எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாவே சராசரி கண்டுபிடிப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1/2 × a + b அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா a + b / 2 ரெண்டுமே என்ன தான் சமம் தான். ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் சராசரி கிடைச்சிரும். அப்போது இந்த ஃபார்முலா படி போடுறோம். அப்போ 1/2 இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு நம்பர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஒரு இடையில ஒரு எண் கிடச்சிரும். அப்போ 1/2 அப்படி வச்சுக்கிறோம். ஏவோட மதிப்பு என்ன நமக்கு 1/3ங்களா. அப்போ ஏ இருக்க இடத்துல 1/3, பி இருக்க இடத்துல என்ன இருக்குது 5/9ங்களா. அதை போட போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம் 1/2 × 1/3 + 5/9 அப்படின்னு கிடச்சிருக்கு. இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு கீழே பகுதி எப்படி இல்லை சமமாக இல்லை. இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. பகுதி சமமாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் கூட்டல் அல்லது கழித்தல் பண்ண முடியும். பின்னமாக இருக்குது. இது 1/3ங்கிறதும் ஒரு பின்னம் தான். a/b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்ததுனாவே அது என்ன தான் பின்னம் தான். அப்போது மேலே நமக்கு தொகுதி பகுதி இருக்குது அப்படின்னாவே பின்னமாக இருந்துச்சு அப்படின்னாவே நம்மளோட பகுதி ரெண்டுக்கும் சமமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நடுமத்தில் கூட்டலோ கழித்தலோ பண்ண முடியும். ஆனால் இங்கே எப்படி இல்லை பகுதி சமமாக இல்லை. அப்போ என்ன இருக்குது இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குங்களா. அப்போ பகுதி சமமாக்கணும் அப்படின்னா மீசியமாக போடுவாங்களா. அப்போ 3க்கும் 9க்கும் மீசியமாக எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் 3ஆவது பாட்டில் 1 தடவை 3, 3 தடவை 9, மறுபடியும் 3 வந்து 3ஆவது பாட்டில் தான் வருங்களா 1,1. அப்போ எல்சிஎம் மீசி = என்ன கிடச்சிருக்கு 3 × 3ன்னு கிடச்சிருக்கு. 3 3 9. அப்போது என்னவா மாற்றணும் 1/2 + 5/9 அப்படியே 9 இருக்குங்களா. ஆனால் இங்கே என்ன இருக்குது 3 தான் இருக்குது. இந்த 3 நான் 9 மாற்றணும் அப்படின்னு என்ன பண்ணுவேன் 3ஆல் பெருக்குவாங்களா. இந்த 1/2 பெருக்கல்ல வெளியில் இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ப்ராக்கெட் கூட தான் பார்க்க போகிறோம். அப்போ என்ன பண்ணுறேன் நான் என்னோட பகுதியில் 3ஆல் பெருக்கினேன் அப்படின்னா தொகுதியிலையும் 3ஆல் பெருக்குவேன். அப்போ 1 3 3 3 9 + 5/9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ பாருங்கள் நமக்கு பகுதி எப்படி இருக்குது ரெண்டுலேயுமே. இதுலேயும் 9 அப்படின்னு கிடச்சிருச்சு, இதுலேயும் 9ன்னு கிடச்சிருச்சு, இதுலேயும் 9ன்னு கிடச்சிருச்சுங்களா. அப்போ என்ன பண்ணுவோம் பகுதி சமமாக இருந்துச்சு அப்படின்னா தொகுதி ரெண்டையும் கூட்டுவாங்களா. அப்போ 3 + 5/9ன்னு வரும். அப்போ 1/2 × 3 + 5 என்ன 8. அப்போ 8/9 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போது ப்ராக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்போ 1/2 × 8/9 அப்படின்னு இருக்குங்களா. 2ஆவது பாட்டில் 1 தடவை 2, ஸோ 4 தடவை என்னது 8. அப்போ மீதி என்ன இருக்குது 1 4 4 வகுத்தல் 1 9 9. அப்போ 4/9 தான் சரியான விடை. அப்போது 1/3க்கும் என்னது 5/9க்கும் இடையில் என்ன இருக்குங்களா 4/9 வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம இடையே உள்ள ஒரு விகிதமுறை என்ன கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வேணால் இது சரியான்னு பார்க்கலாங்களா. இப்போ பாருங்களேன் 1/3 அப்படின்னா 3ஆல் 1 வகுக்கணுங்களா. அப்போ என்ன ஆகும் 0 வச்சு புள்ளி வச்சுட்டோன்னா இங்கே ஒரு 0 போட்டுப்போம். 3 தடவை 9 மீதி 1 மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஒரு புள்ளி வச்சதுனால 0 ஆட் பண்ணிப்போம். 3ஆவது பாட்டில் 3 தடவை 9 மறுபடியும் 1 வரும். ஒரு புள்ளி வச்சதுனால ஒரு 0 போட்டுப்போம். இப்படி 0.333ன்னு போயிட்டுருக்குங்களா. 4/9 மதிப்பு கண்டுபிடிக்கலாம். 9ஆவது பாட்டில் 4 வராது. அப்போ என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிப்போம். முன்னாடி 0 போட்டுப்போம். 9ஆவது பாட்டில் 9 4 36. அப்போ மீதி 4 இங்கே ஒரு புள்ளி வச்சதுனால 40. ஸோ 9 4 என்னது மறுபடியும் 36 மீதி 4 மறுபடியும் இப்படி என்ன ஆகும் 9.444ன்னு போய்கிட்டே இருக்குங்களா. அடுத்து 5/9 அப்படின்னா 9 5ஆல் வகுக்கணும். 9ஆம் வாய்ப்பாடில் 5 வராது. அப்போ என்ன பண்ணுவோம் புள்ளி வச்சு இங்கே ஒரு 0 போட்டுப்போங்களா. அப்போ புள்ளிக்கு முன்னாடி 0 போட்டுக்கிறோம். அப்போ 9 50ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் 50 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 5 45 9 6 54. அப்போ 9 5 என்ன கிடைக்கிது 45ன்னு கிடைக்கிது. மீதி 5ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு புள்ளி வச்சதுனால 50 ஆகிடும். மறுபடியும் 5 தடவை என்னது 45 மறுபடியும் மீதி 5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கவங்களா என்ன கிடைக்குது 0.555ன்னு கிடைக்குது. அப்போ 0.333க்கும் 0.555க்கும் நடுமத்தில் 0.444 அப்படின்னு இருக்குது. அப்போ 0.444 எதுக்கு வந்துச்சு 4/9
9. அப்போது இந்த 2 எண்ணுக்கும் இடையில் ஒரு விகிதமுறை எண் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ 2க்கும் இடையில் ஒரு விகிதமுறை எண் என்ன? 4/9 தான் சரியான விடை. இந்த சம்மில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.